ஹாய் வணக்கம். இனி பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா யாழினி பாப்பாவை கொண்டு போய் விடுறதுக்காக விஜய் கூப்பிடுறாரு. அப்போ யாழினியும் வராங்க. அப்போது அம்முவையும் கூப்பிடுறாரு. வாமா உன்னை ஸ்கூலில் விட்டுறேன்ற மாதிரி சொல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு உடம்பு முடியலப்பா நான் இன்றைக்கி ஸ்கூல் போகலன்னு சொல்ல சரி நீ ரெஸ்ட் எடுன்ற மாதிரி யாழினி பாப்பாவை கொண்டு போய் காவேரி வீட்டில் விட அவர் கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி என்ன பண்ணுறாங்க, யாழினி பாப்பா சொல்லாமல் போனால் கோச்சுக்குவான்னு சொல்லிட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக வந்து விஜய் யாழினியை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வந்தோடனே பாப்பாவை கூட்டு வரலையான்னு சாரதா கேட்க இந்த மாதிரி அவளுக்கு ஃபீவரிஷாக இருக்குது ஸ்கூலுக்கு அனுப்பல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ டாக்டர் கிட்டலாம் கூட்டு போங்க அவரில் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கன்ற மாதிரி சொல்ல விஜயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாப்பா என்ன பண்ணுறாங்க, காவேரியோட ஃபோட்டோவை மறுபடியும் எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு ஃபோட்டோவை மட்டும் எடுத்து பேக்கில் வச்சுட்டு தாத்தா கிட்ட வந்து டவுட் கேட்குறாங்க. இந்த மாதிரி அப்பா என்கிட்ட ஃபோட்டோ காமிச்சாரு அம்மா ஃபோட்டோ, ஆனால் நான் வந்து காவேரி மிஸ் மாதிரி இருக்காங்கன்னு சொன்னேன். இப்போ என்னடானா யாழினியும் பார்த்துட்டு இது எங்கள் சித்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க அப்போ தாத்தா என்ன சொல்கிறாருன்னா ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோடனே அவங்க அது எப்படி 7 பேர் இருப்பாங்கன்ற மாதிரி கேட்க தாத்தா என்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, ஃபோன் வருது நீ போய் ரெஸ்ட் எடுன்ற மாதிரி அமுச்சு விட்டுறாரு. பாப்பா சும்மா எல்லாமே என்ன பண்ணுறாங்க விஜயோட சித்தி கிட்ட போய் இந்த மாதிரி கேட்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. ஆமாம் ஏன் ஒரே மாதிரி இருக்காங்கன்னா உங்கள் மிஸ்ஸு தான் உன்னோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல பாப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன எங்கள் அம்மாவா அப்போ என் கூட தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போது உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற மாதிரி சொல்ல அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் திங்கட்கிழமை என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.